ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் பார்க்கும்பொழுது ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கிறாங்க. சரி, ஸோ இதில் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் அபோவ் அப்படின்றது நம்மளுக்கு போகல. மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட். சரிங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்லயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு டவுன்ஃபால் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 150 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கீழே அப்படின்றது வந்து வந்திருக்கு. கரெக்டா ஒரு 12 மணி வரை. சரியா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்டமா என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு அந்த 12 மணில இருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு, ஸோ நம்மளுக்கு எங்க ஓப்பன் ஆயிருந்தாங்களோ அங்கேயே நம்மளுக்கு நேர்பை என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் அப்படின்றதையும் வந்து இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ நீங்க இந்த க்ளோசிங்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் க்ளோசிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் க்ளோசிங் இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு பிலோ தான் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங் ஆயிருக்கு. சரி, ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம நேத்து எடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். நம்ம வந்து நேத்து வந்து க்ளோசிங்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு பிலோ வந்து நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது வந்துருச்சு ஃபர்ஸ்ட் 5 மினிட்லேயே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா லெவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 920 அதான் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா 920 ஷார்ட் ஸ்ட்ராடல் பேஸ் பண்ணி நம்ம இந்த லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த லெவல்ல தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது 23,350 அப்படின்றது வந்து காலையில் கிடைச்சிருந்தது. ஸோ அந்த இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு பிலோ தான் வந்து மார்க்கெட் அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு அப் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்பும், இதுக்கு கீழே இருந்தால் நம்மளுக்கு என்னங்க டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே தான் வந்து வந்திருக்காங்க. எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா S1 வரைக்கும் வந்திருக்காங்க. S1க்கு கீழே வந்து என்ன செய்யல, நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது போகல. இங்க என்ன அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்க இருந்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் வரைக்குமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்றது இன்னைக்கு ஹையா வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் அது நேர்பை தான் நம்மளுக்கு இன்னைக்கு க்ளோசிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்றோம், மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ஷன் அப்படின்றது கிளியரா வந்து புரிய வரும், எந்த பக்கம் மார்க்கெட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இதை மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், ப்ரீமியத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம அனலைஸ் அப்படின்றத வந்து பண்ணுவோம். சரிங்களா? நீங்க வந்து இந்த இது சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கு, அப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்றது நீங்க கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ப்ரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணுங்க, கவனிக்கணும். ப்ரீமியத்தையும் நீங்க கவனிச்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு டைரக்ஷனை வந்து இது பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஆப்ஷன்ல என்ன எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா 23,350 அதுதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக கிடைச்சது. ஸோ அதனால நம்ம அந்த ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில் பார்க்கும் பொழுது மிட் ரேஞ்சா வந்து நம்மளுக்கு 178 அப்படின்றது கிடைச்சிருந்தது. R1 231, R2 289, R3 347 அப்படின்றது வந்து கிடைச்சிருந்தது. அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 134, S2 100, S3 67 அப்படின்ற லெவல்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதுல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு காலையில மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. சரிங்களா? மீட்டிங் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இருந்து, அதாவது புட் ஆப்ஷன் வந்து கீழே இருந்து மேலே போறாங்க, கால் ஆப்ஷன் மேலே இருந்து கீழே வராங்க. நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இதுல டாமினேட் அப்படின்றதும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் வந்து பண்றாங்க, டாமினேட் பண்றாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே வந்துடுறாங்க. எதுக்கு மேலே வராங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு இந்த 202 அப்படின்ற லெவலும் 154 அப்படின்ற லெவலும் நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த 202 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து என்ன செஞ்சிடறாங்க, புட் ஆப்ஷன் வந்து வந்துடுறாங்க. கால் ஆப்ஷனு நம்மளுக்கு அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மிட் வேல்யூ வரைக்கும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது போகுது. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு R1 லெவல் வரைக்கும் போறாங்க. சரிங்களா? R1 லெவலுக்கு போறாங்க. ஸோ R1க்கு மேலேயும் வந்து என்ன செய்யுது, புட் ஆப்ஷன் அப்படின்றது பயணம் பண்ணுது. அதே மாதிரி கால் ஆப்ஷன் அப்படின்றது இந்த மிட் வேல்யூக்கு மேல வந்து என்ன செய்யல, வர முடியல. அங்கேருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாவது கீழே எந்த லெவலுக்கு வராங்கன்னா நம்மளுக்கு இந்த 154 அப்படின்ற லெவலுக்கு வராங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு இந்த 154 பிரேக் பண்ணும் பொழுது கரெக்டா S1 வரைக்கும் வராங்க. ஸோ S1க்கு கீழே போகல, அங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கால் ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்கு கிடைச்சிருக்கு.
ஓகேங்களா. கால் ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது வருது. ஸோ சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு R2 வர இருக்கிறாங்க. R2க்கு மேல வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கிடைச்சிட்டாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேல வந்துடுறாங்க. சரிங்களா. கால் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேல வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றதும் நம்மளுக்கு கால் சைடு வந்து கொடுத்துருக்கு. சரியா. ஸோ இதை வந்து நம்ம தெளிவா வந்து என்ன செய்யணுங்க, கவனிக்கணும். ஓகே. ஓகே. ஸோ இதுல நம்ம இந்த 920 சரிங்களா, இதை பேஸ் பண்ணி எப்படி லெவல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றத 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து காலையில் எதை எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா. ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்ம காலையில் வந்து எதை எடுக்கிறோம், நம்மளுக்கு வந்து காலையில் கிடைச்ச ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,350 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து கிடைச்சது. சரிங்களா. ஸோ அப்போ இதோட க்ளோசிங் நம்ம வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட க்ளோசிங். சரிங்களா. ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட க்ளோசிங் வந்து நம்ம என்ன செய்யணுங்க, எடுக்கணும். ஸோ இதோட க்ளோசிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா. கால் ஆப்ஷன் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இருங்க, உங்களுக்கு கிளியரா வந்து தெரியும். வெயிட் பண்ணிடுறேன் கால் ஆப்ஷனை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா புட் ஆப்ஷனோட க்ளோசிங் வந்து எடுக்கலாம். இதுல மேலே தெரியுது பாருங்க, இது கூட நான் ஆஃப் பண்ணிடுறேன் இண்டிகேட்டரை. ஸோ இந்த மேலே வந்து தெரியும் நம்மளுக்கு. சரிங்களா. ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ எல்லாமே வந்து தெரியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது க்ளோசிங் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் வந்து 203 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கு. சரிங்களா. 203.65 அப்படின்றது லாஸ்ட்ல வந்து வரும் பாருங்க. 203.65 அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட கேண்டிலோட க்ளோசிங் என்ன, 203 அப்படின்றது நம்ம வச்சுப்போம். சரியா. இது நம்மளுக்கு புட் ஆப்ஷனோடது. கால் ஆப்ஷனோடது நம்ம வந்து பார்க்கணும். கால் ஆப்ஷனோடது நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கால் ஆப்ஷனோடது நம்மளுக்கு இங்க க்ளோசிங் காட்டுது பாருங்க லாஸ்ட். அதோட க்ளோசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 193. சரிங்களா. 193. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருக்கோம், 23,350. சரிங்களா. 23,350 அப்படின்ற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், இந்த இதை ஆஃப் பண்ணிக்குவோம். சரிங்களா. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,350. சரிங்களா. அந்த 23,350ல இருந்து காலோட இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், காலோடது இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 203. புட்டோடது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட க்ளோசிங் வந்து 193. சரிங்களா. ஸோ இப்போ இந்த இது என்ன பண்ணணும் அப்படின்னா 23,350. சரிங்களா. இதோட நம்ம என்ன பண்ணணும், காலோடது வந்து பிளஸ் பண்ணிக்கணும், புட்டோடது வந்து மைனஸ் பண்ணிக்கணும். காலோடது வந்து என்ன செய்யணும், பிளஸ் பண்ணிக்கணும், புட்டோடது வந்து மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. இப்போ நம்ம காலோடது வந்து இந்த 23,350ஓட பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 23,553 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வரும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன். சரிங்களா. புட் ஆப்ஷன் என்ன செய்யணும், 23,350ல இருந்து மைனஸ் 193. சரிங்களா. 193 போட்டோம் அப்படின்னா 23,157 அப்படின்ற வேல்யூ வந்து வரும். சரிங்களா. ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன செய்ய போறோம், அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த வேல்யூ நம்ம என்ன செய்ய போறோங்க, அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்ன, 23,553. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், அடுத்த லெவல் 23,157. 157. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு லெவலையும் நம்ம என்ன செஞ்சிட்டோங்க, மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு 920ஓட ஸ்டார்ட் ஸ்ட்ராடலோட லெவல்ஸா வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். சரிங்களா. 920 லெவல்ஸ்னே வச்சுக்கோங்க. 920 லெவல்ஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க, ஸ்ட்ராடல் லெவல்ஸ் இது. சரிங்களா. இதே மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல இருந்து 100 பாயிண்ட் ஓடிஎம் எடுப்போம். இதுல இருந்து 100 பாயிண்ட் ஓடிஎம் ஓடது நம்ம எடுத்து, ஸோ அதே மாதிரி தான் கால் ஆப்ஷனோடது ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கணும்,
புட் ஆப்ஷனோடது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன எடுக்குமோ அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் ஓடிஎம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி நம்ம 100 பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நிஃப்டியோட ரேஞ்ச் நம்ம பொறுத்து வந்து அந்த 100 பாயிண்ட் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்து பாருங்க, நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக வந்து இருக்கு. ஸோ ஜஸ்ட் இவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து 920 பேஸ் பண்ணி நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஸ்டாண்டல் அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதோட லெவல்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து ஸ்டாண்டெல்லாம் என்ன எடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே ஓகே ஸோ வர்ற சாட்டர்டே சண்டேலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜூன் பேஜ், சரிங்களா, ஆப்ஷன் ப்ரீமியம் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கும் ப்ளஸ் நம்மளோட டெலிகிராம் லிங்க்கும் இருக்குது, டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளோட கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வேற எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ இல்லைனா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட கிளாஸஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே டன். ஸோ இப்போ நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எடுக்கணும். சரிங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எடுக்கணும். ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இந்த நிஃப்டியை தான் இன்னும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிஃப்டி தான் என்ன செய்யறாங்க, இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பார்த்துட்டு இது எங்கே இருக்கோ அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத வந்து மெயின் செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர். சரிங்களா? ஸோ அதனால ஏடிஎம் ஸ்ட்ரைக்னு கேட்டாலே நம்மளுக்கு 23,400 அப்படின்றது தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கு பாருங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது நம்ம இருக்கு. ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கும். சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து இப்படி வச்சு பார்க்கக்கூடாது. அதாவது நம்மளோட டைம் ஃப்ரேம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 டேல வச்சு பார்க்கணும். 1 டேல வச்சு பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது கரெக்டான ஒரு க்ளோசிங் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 டேல நம்மளுக்கு மாற்றும் பொழுது வந்து பாருங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது நம்மளுக்கு 23,500 கிட்ட வந்துட்டு. சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது 23,500 கிட்ட வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்பாட் வந்து பாருங்க, அதாவது நிஃப்டியோட ஸ்பாட் வந்து நம்மளுக்கு 23,405 அப்படின்றதுல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஸ்பாட் வந்து 23,405 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,500 வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி எதுல வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ பார்ப்போம். நான் 5 மினிட் மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு ஆப்ஷன் செயினை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். நீங்க சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான் பார்த்து நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லி காட்டுறேன். சரியா? ஸோ இதுல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பாருங்க 23,400 அப்படின்றத நம்ம எடுத்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனோடது 249, புட் ஆப்ஷனோடது 148 தான் இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, டிஃபரன்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? 100 பாயிண்ட்ஸ் வந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு டிஃபரன்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ அதிகமான டிஃபரன்ஸ் வந்து இந்த இதுல இருக்கு. அப்போ நம்மளுக்கு இது ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன, 23,500. ஓகேங்களா? இதோட டிஃபரன்ஸ் வந்து பாருங்க, கால் ஆப்ஷனோடது நம்மளுக்கு 193, புட் ஆப்ஷனோடது 192. இதுல நம்மளுக்கு ஒரு தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒரு பாயிண்ட் அப்படின்றத நம்மளுக்கு டிஃபரெண்டாவே இருக்கு. சரிங்களா? ஒரு பாயிண்ட் அப்படின்றத நம்மளுக்கு டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அப்போ 23,500 தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, நம்ம ஃபாலோ பண்றது ஃபியூச்சரை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர இந்த நிஃப்டியோட இண்டெக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ப்ரீமியத்தை வந்து பார்க்கக்கூடாது. சரிங்களா? ப்ரீமியத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம ஃபியூச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம எப்பவுமே என்ன சொல்றோங்க, நம்ம ப்ரீமியத்தையே நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நீங்க ஃபியூச்சர் தான் அனலைஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்க ப்ரீமியத்தை அனலைஸ் பண்ணாலே போதுமானது தான். ஓகேங்களா? ப்ரீமியத்தில் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபியூச்சர்லயும் வந்து நடக்க போகுது. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு இதுல வந்து ஒரு ஹை வச்சிருக்கிறாங்க. சரியா? நிஃப்டியில் வந்து ஒரு ஹை வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. அதே இது நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணலை. நிஃப்டியில் வந்து ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போகலன்னு வைங்க. ஸோ அதே மாதிரி தான் ப்ரீமியத்துலேயும் நடந்திருக்கும். நம்மளுக்கு ஃபியூச்சரில் என்ன பண்ணுறாங்களோ சேம் தான் நம்மளுக்கு ப்ரீமியத்துலேயும் நடக்கும். ஓகேங்களா? அப்போ ப்ரீமியத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிஃப்டியில் மட்டும்தான் அது நடந்திருக்கும், ஆனால் ஃபியூச்சர்லையும் ப்ரீமியத்துலையும் அது நடந்திருக்காது. ஸோ அதனால நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், ப்ரீமியத்தையும் கூட என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி வருது அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா. அந்த ப்ரீமியமும் நம்மளுக்கு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தானே செய்றாங்க, நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாங்க, ப்ரீமியத்தை மட்டுமே அனலைஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துருவோம். ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து எடுத்துருவோம். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும்போது எப்படிங்க, சேம் தான். ஓகேங்களா, சேமாக தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம். இப்போ 23,500 அப்படிங்கும் பொழுது இந்த 23,500லேருந்து கால் ஆப்ஷன் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், புட் ஆப்ஷன் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுலேருந்து 100 பாயிண்ட் சரிங்களா. இதுலேருந்து 100 பாயிண்ட் என்ன பண்ணுங்க, ஓடிஎம் அப்படின்றது எடுக்கப்புறம் கால் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 23,600 அப்படின்றது ஓடிஎம் வரும். அப்போ நம்மளுக்கு இந்த 147 அப்படின்றத இந்த 23,600லேருந்து நம்ம என்ன செய்யணுங்க, கூட்டணும். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,400 அப்படின்றது வந்து ஓடிஎம்மா வந்து வரும். அதுல நம்மளுக்கு இந்த 148 என்ன பண்ண போறோம், அந்த 148 அப்படியே இந்த 23,400லேருந்து கழிக்க போறோம் சரிங்களா. ஜஸ்ட் அவ்வளவுதான். அதுதான் நம்மளுக்கு லெவல்ஸா வந்து கொடுக்குது. ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நம்ம இதுலயே வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ அது வேற ஒன்றுமே இல்லை, இந்த க்ளோசிங் தான். நம்மளுக்கு இங்கே என்ன க்ளோசிங் இருந்ததோ அந்த க்ளோசிங் தான் வருது. அதாவது ஒன் டேல க்ளோசிங். ஓகே, ஒன் டேல நம்மளுக்கு வந்து என்ன க்ளோசிங் இருக்கிறாங்க, 23,500.95, அதாவது 95 பைசா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த க்ளோசிங் தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம வந்து டெய்லி சிந்தட்டிக் ஃபியூச்சராக எடுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரோட க்ளோசிங்க்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த லாஜிக் வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரல் லெவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,500 அப்படின்றது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி R1 23,693 அப்படின்ற லெவலும், R2 23,746 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. S1 23,307 அப்படின்ற லெவலும், S2 23,251 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதில் எப்பவுமே நம்ம சொல்றதாங்க, R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழே மார்க்கெட் இருந்தால் நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் அப்படின்றது சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும் சரிங்களா. ஸோ அந்த லெவல்ஸை நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்களே கூட என்ன பண்ணுங்க, உங்களோட இதில் வந்து எடுத்து இதில் வந்து பிளாட் பண்ணிக்கோங்க, சார்ட்டில் வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. அதாவது இதுக்கு மேலேயோ இதுக்கு கீழேயோ வந்து ஓப்பன் ஆனாலும் சரிங்களா. R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சுன்னா 920 ஸ்ட்ராடலில் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், லெவல்ஸ் வந்து எடுத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ரீமியத்தோட லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஸோ மறக்காம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த கிளாஸோட அப்டேட் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. நம்ம எப்போ கிளாஸ் இருக்கு அப்படின்றத நான் வந்து என்ன பண்றேன், அதில் வந்து அப்டேட் பண்றேன் சரிங்களா. ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் வேல்யூவா வந்து 192 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R1 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 246, R2 308, R3 370 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி S1 147, S2 110, S3 73 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. ஓகே, நம்மளுக்கு இந்த ப்ரீமியத்தோட லெவல்ஸ் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ அதோட லாஜிக் என்ன அப்படின்றத நான் வர ஃப்ரீ கிளாஸஸ்ல வந்து சொல்கிறேன், மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஓகே, நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.